Hello all. இன்னைக்கு நாம 7th standard math chapter 5 exponents and powersல exercise 5.2 பார்க்க போறோம். 5.2ல ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சம் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அண்ட் ஜஸ்டிஃபை யோர் ஆன்சர். கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸான்னு கண்டுபிடிக்கணும். அது ட்ரூவா ஃபால்ஸாங்கிறத சால்வ் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ஈக்குவல் சிம்பிளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 × 5^3 இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் 15^3 இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம தனித்தனியாக வேல்யூ கண்டுபிடிச்சி ரெண்டும் ஈக்குவலானு செக் பண்ணிவிட்டு ஈக்குவலாக இருந்தால் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ, ஈக்குவல் இல்லை அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 × 5^3 இருக்குது. 3 × 5^3 3 × 5 × 5 × 5ன்னு எழுதலாம். 3 5s are 15 × 5 × 5 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். 15 5s are 5 5s are 25, remainder 2, 1 5 is 5 plus 2 7, so 75 × 5. Again 5 5s are 25, remainder 2, 7 5s are 35 plus 2 37. ஸோ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 375 வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி ஆர்ஹெச்எஸ்க்கும் கண்டுபிடிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதையும் சால்வ் பண்ணிடலாம். 15 cube. ஸோ 15 × 15 × 15. 15 × 15 15 ஸ்கொயர்னு சொல்லலாம். இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் சரி லாஸ்ட்டில் 5ஓட ஒன்ஸ் பிளேஸில் 5 இருந்து அதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோன்னா என்ன பண்ணலான்னா இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். இந்த 5க்கு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 5 5s are 25. 25 கேரி பண்ணாமல் அப்படியே போடுங்க. இங்கே டென்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் கூட அடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள். தட் இஸ் 1 × 2 2 இல்லையா? ஸோ 225. இதை நம்ம ஒரு தடவை செக் பண்ணிடலாம். இங்கே 5 5s are 25, ரிமைண்டர் 2, 5 1 is 5 plus 2 7. இந்த 1 எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 1ஆல் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் தான். ஸோ 15 அப்படியே போடலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 7 + 5 12, ரிமைண்டர் 1 1 + 1 2 225 கிடைச்சதா? இதே மாதிரி நீங்கள் 25க்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்கன்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 5 ஸ்கொயர் 25, 2 கூட நெக்ஸ்ட் நம்பர் என்ன 3, 3ஐ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6. ஸோ 625. இதை நீங்கள் இதே மாதிரி செக் பண்ணி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் 15. இப்போ இதுக்கும் நம்ம இந்த 5 எடுத்துக்கிட்டு மல்டிப்ளை பண்ணலாம். 5 5s are 25க்கு 5, ரிமைண்டர் 2, 2 5s are 10 plus 2 12, ரிமைண்டர் 1, 2 5s are 10 plus 1 11. இப்போ 1 எடுத்துக்கிட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சேம் நம்பர் வருமா? ஸோ 5 2 2 ஆட் பண்ணலாம். 5 5 plus 2 7, 2 plus 1 3, 2 plus 1 3. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சால்வ் பண்ணியாச்சு, ரைட் ஹேண்ட் சைடும் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ கம்பேர் பண்ணிடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் 375, ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் 3375. ஆப்வியஸாக பார்த்தோன்னே தெரியுது இட் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? 3 × லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3 × 5 cube is smaller than 15 cube. ஆனால் ஈக்குவல்னு நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நாட் ஈக்குவல்னு சொல்லலாமா? இல்லைனா இந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லலாம்? ஸோ ஆன்சர் கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆன்சர் என்ன வரும்னா த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஸோ இது மட்டும் டைரெக்டாக எழுத முடியாது. ஏன்னா நம்ம ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சருங்கும் போது நம்ம ஆன்சரை சால்வ் பண்ணி தான் போடணும். இப்போ இதிலேயே பி சம் பார்க்கலாம். 2 cube is greater than 3 ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 cube கண்டுபிடிக்கலாமா? 2 cube ஆன்சர் என்ன? 2 × 2 × 2. 2 2s are 4, 4 2s are 8. 3 ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா? 3 ஸ்கொயர் 3 × 3 is 9. இங்கே ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 cube is greater than 3 ஸ்கொயர். இந்த ஸ்டேட்மெண்ட் படி நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் 8, இங்கே 9. இது கிரேட்டர்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் நாட் ட்ரூ இல்லையா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஆன்சர் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ்.
இந்த சம்மில் 5 cube into 6 cube equal to 30 cubeனு சொல்லியிருக்காங்க. இந்த சம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது 5 பவர் 3 5 into 5 into 5னு போடுவோம். 6 கியூபையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்பர்ஸ் எலாபரேட் ஆகும், பெருசாகும். ஸோ இந்த இடத்துல நம்ம லாஸ் ஆஃப் எக்ஸ்பனன்ஸ் யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நமக்கு இங்கே பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்து பவர் சேமாக இருந்ததுன்னா பவரை காமனாக எடுத்துக்கிட்டு பேஸை மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்னா 5 into 6 ஹோல் கியூப்னு எழுதலாம். இந்த பக்கம் 30 கியூப் அப்படியே வச்சுக்கோங்க. 5 6 ஆர் 30, 30க்கு இங்கே கியூப், இந்த பக்கம் 30 கியூப். இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் இல்லையா? அப்போ ஸ்டேட்மெண்ட் என்னது, ட்ரூவா ஃபால்ஸா? ஸோ ஆன்சர் என்னது, ட்ரூ. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். திஸ் இஸ் ஸோ ஈஸி. 3 power 0 into 2 power 0 equal to 5 power 0. இங்கே நம்ம ஒரு லா யூஸ் பண்ணலாம், 0 பவர் ரூல். 0 பவர் ரூலுங்கும்போது எனிதிங் பவர் 0 நமக்கு ஆன்சர் என்ன வரும், 1. ஸோ எனிதிங் பவர் 0 ஆன்சர் 1. ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம், 3 பவர் 0க்கு ஆன்சர் 1, 2 பவர் 0க்கு ஆன்சர் 1, 5 பவர் 0க்கு ஆன்சர் 1. ஸோ 1 into 1, 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டு சைடும் ஈக்குவலாக வர்றதுனால ஆன்சர் ட்ரூ. தட்ஸ் ஆல் திஸ் சம். நம்ம நெக்ஸ்ட் சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.